எனக்கு இது மட்டும்தான் தெரியும். இது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறது அவங்களுக்கு நல்லதில்ல. ஒரு சமயம் ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்க. அந்த 4 பேரும் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், 3வது ஆள் வைத்தியர், 4வது ஆள் ஜோசியர். இவங்க 4 பேரும் நண்பர்கள். 4 பேரும் சேர்ந்து ஒண்ணா கிளம்புனாங்க. வழியில ஒரு ஊர்ல தங்குனாங்க. இருட்டிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு புறப்படலான்னு தீர்மானம் பண்ணாங்க. இன்னைக்கு நாம இந்த ஊர்லயே தங்கிட்டு நாளைக்கு கிளம்பி போலாமே. இப்பவே சாயங்காலம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, நானும் அதை தான் யோசிச்சேன். நம்ம இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில கிளம்பி பிரயாணம் பண்ணலாம். சரி, நாம இங்கேயே தங்கிடலாம். நாம இங்கேயே தங்கணும்னா நமக்கு இரவு உணவு வேணும் தானே? அதுக்கு என்ன செய்யறது? இரவு சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அங்கேயே கடத்தெருவுக்கு போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து உணவு சமைச்சு சாப்பாடலான்னு முடிவு பண்ணாங்க. 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் காய்கறி வாங்க போனாரு. நான் போயிட்டு காய்கறிலாம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேனே. சரிங்க ஐயா, நீங்க போயிட்டு நல்ல காய்கறியா பார்த்து வாங்கிட்டு வாங்க. நான் கடத்தெருவுக்கு போய் எண்ணெயை வாங்கிட்டு வரேன். சரிங்க. அப்போ நான் போய் பலசரக்கு வாங்கிட்டு வந்துடட்டுங்களா? வேண்டாம் ஐயா, நான் போறேன். நான் போயிட்டு பலசரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. நான் சமைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். சமைக்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ள நம்ம வேலையை நாம ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாம் சரி, ஆனா என்ன நடந்தது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். கடத்தெருவுக்கு காய்கறி வாங்க போன வைத்தியர் அங்க போய் ஒவ்வொரு காய்கறியா எடுத்து பார்த்தாரு. இந்த காய் பித்தமாச்சே, உடம்புக்கு ஒத்துக்காது. அந்த காய் உடம்புக்கு ஒத்துக்காது, அது வாயு. இது வேண்டாம், இது ராத்திரிக்கு சாப்பிட முடியாது. அப்போ அந்த காய் வாங்கிக்கலாமா? வேண்டாம், அது நம்மளுக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணுமே. இப்படியே ஒவ்வொன்றா தள்ளி விட்டாரு. கடைசியில ஒண்ணுமே வாங்காம வெறும் கையோட திரும்பி வந்தாரு அவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு. எண்ணெய் வாங்க போனாரே வேதாந்தி, ஒரு தொன்னையில எண்ணெய் வாங்கினாரு. பேசாம அதை எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தானே? முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சது. தொன்னைக்கு எண்ணெய் ஆதாரமா, இல்ல எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். என்ன ஆச்சு தெரியுமா? வாங்கின எண்ணெய் எல்லாத்தையும் வழியில கொட்டிட்டு வெறும் கையோட வந்து சேர்ந்தாரு. மளிகை பொருட்கள் வாங்க போன ஜோசியர் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? வழியில வந்தவங்களை எல்லாம் அங்கேயே ஒரு மரத்தடியில உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா வணக்கங்க, நான் உங்களுக்கு நல்ல பலனை சொல்றேன், உங்க கையை காட்டுங்க. சரிங்க ஐயா, எனக்கு சொல்லுங்க ஐயா. அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்லி முடிச்சு கடத்தெருக்கு போய் சேர்ந்தாரு அந்த ஜோசியர். இவர் அங்க போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கடத்தெருவில் எல்லாரும் கடையே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது? இவரும் வெறும் கையோட திரும்பி வந்தாரு. சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்க சமைக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தாரே சங்கீத வித்வான், அவர் கதை என்னாச்சு தெரியுங்களா? போனவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள நாம அடுப்பை பற்ற வச்சு சாதம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அவர் அடுப்பை பற்ற வச்சு உலைய கொதிக்க வச்சாரு. அதாவது ஒரு பானையில தண்ணியை வச்சு அடுப்புல வச்சாரு. அதுவும் கொதிக்க ஆரம்பிச்சது. அந்த சத்தம் இவருக்கு தாளம் போடுற மாதிரி இருந்தது. அதுல இவர் குஷியாகி ஒரு பாட்டையும் பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடிக்கிட்டே உற்சாகமா கையில இருந்த கரண்டியால அந்த பானையை தட்டினாரு. அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடைஞ்சு போச்சு. தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துட்டாரு. எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்த தெரியணும். அப்படி இல்லைன்னா ஆபத்து தான் நமக்கு.